Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear viewers, dear brothers and sisters, please welcome to my channel, yours simply Lia. South Indian movie actor Vijay superstar இஃப்தார் பார்ட்டி லான்ச் பண்ணதில் பயங்கர கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கு. அவர் இஃப்தார் பார்ட்டி கொடுத்ததில் தப்பில்லை, ஆனால் அவர் பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாகவே தொழுதது, இஃப்தார் பார்ட்டி கொடுத்தது எல்லாத்தோடையும் இருந்து அவர் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணது, இது எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு புறம் மகிழ்ச்சி கொடுத்தாலும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. ஏன்னா இவங்க பண்ண மூவிஸ் எல்லாமே பாஸ்ட் மூவியில் முஸ்லீமுக்கு எதிராக நிறைய மூவிஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சடன்லி இவங்க முஸ்லீமுக்கு சப்போர்ட்டிவாக வர்றது அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டு பி எ முஸ்லீம் என்னென்ன இருக்கணும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு முஸ்லீமாக இருக்கணும்னா 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாமை கட்டாயமாக மனசார ஃபெய்த்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். அதாவது ஷஹாதா பட்டம் எடுப்பதுன்னு சொல்வது, டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்லாக ஒரு டிக்ளேர் பண்ணணும். என்ன? லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி, அல்லாஹ் ஒருவனே, முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம், அவர் அல்லாஹ்வுடைய மெசேஞ்சர். இது இறைவனுடைய பெரிய கட்டளையாகும். இந்த ஷஹாதாவை மனசார ஃபெய்த்ஃபுல்லாக ப்ரூஃப்ஃபுல்லாக எடுக்கணும். நம்பர் 2, தொழுகை சலாத் ப்ரேயர் பண்ணுறது. 5 டைம்ஸ் கிப்லாவை நோக்கி டைரக்ஷன் பண்ணி முஸ்லீம் அல்லாவோட கம்யூனிகேஷன் பண்ணுறது தான் சலாத்துன்னு சொல்கிறது. நிறைய முஸ்லீமாக இருந்து கூட ரொம்ப மன வருத்தத்தோடு தெரிவிக்கிற நிறைய முஸ்லீம் மக்கள் நமாஸே பண்ணுறதில்ல, சலாத்தே பண்ணுறதில்ல, 5 டைம் விட்டுடுறாங்க. அப்படி இருந்த ஆக்டர் விஜய் பர்ஃபார்ம் பண்ணதில் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது, கன்ஃபியூஷனும் ஏற்பட்டது. ஆனால் சலாத் படிக்கும்போது ஃபெய்த்ஃபுல்லாக ப்ரூஃப்ஃபுல்லாக லைட்ஃபுல்லாக ட்ரூ கைடன்ஸ் கிடைச்சி தான் வைக்கணும். இறைவன் மேலே இறை நம்பிக்கை ஃபுல்லாக வைத்து தான் பண்ணணும். அப்போ தான் இறைவன் அக்செப்ட் பண்ணுவார். நம்பர் 3, ஜக்காத், அதாவது சேரிட்டி, ஆர்ம்ஸ் கிவிங்னு சொல்லுவாங்க. புவர் அண்ட் நீடிக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்க சொத்தில் நம்ம தானம் தர்மம் பண்ணுறது தான் இஸ்லாம் டீச் பண்ணுது. இதுதான் 3rd பில்லர் ஆஃப் இஸ்லாம். இந்த மாதிரி நம்ம தானம் தர்மம் பண்ணுறதுல பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஒன்ஸ் வெல்த்துன்னு சொல்லப்படுது அல் குரானில். ஸோ தானம் தர்மம் எப்போவுமே பண்ணணும். அப்படி பார்க்க போனால் ஆக்டர் விஜய் தான் புவர் அண்ட் நீடிக்கு தானம் பண்ணணும்னு சொல்லி இன்டென்ஷனில் இஃப்தார் பார்ட்டி லான்ச் பண்ணது அது ஒரு விதத்தில் ஏற்கப்பட்டது தான். ஸோ தட் 3rd பில்லர் இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ 4th பில்லர் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு முஸ்லீம்கள் நோன்பு வைப்பாங்க, ஃபாஸ்டிங், சாமுன்னு சொல்லுவாங்க. இயர்லி மார்னிங் தொடங்குகிற ஃபாஸ்ட் சன் ரைஸ் ஆகும்போது தொடங்கி ஈவினிங் சன் செட் ஆகிற வரலையும் கூட ஒரு முஸ்லீம் சாப்பிடாம எம்டி ஸ்டொமக்கில் சர்வைவ் பண்ணி இருப்பாங்க. ஈவன் வாட்டர் கூட குடிக்க மாட்டாங்க. ப்ளஸ் புவர் அண்ட் நீடி பீப்புள் சாப்பிடாமல் இருக்கும்போது அவங்க பசியை அறிய இறைவன் அல்லாஹ் இந்த மாதிரியான ஒரு கட்டாயமான 4th பில்லராக நமக்கு ஃபாஸ்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ தட் இது நிலைநாட்டணும். இதுவும் ஒரு முஸ்லீமுடைய கட்டாய தலையாய கடமையாகும். 5th பில்லர் ஹஜ் பில்கிரிமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது மெக்கா விசிட் பண்ணுவாங்க, சவுதி அரேபியா, மக்கா. இது எல்லா பீப்புளுக்கும் யூஸ்வலாக பண்ண முடியாது. மிடில் கிளாஸ் புவர் பீப்புளுக்கு பண்ண முடியலன்னா யார் வெல்த்தியஸ்ட் பர்சன் இருக்காங்களோ நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கும், அது ஹலாலான முறையில் இன்கம் சம்பாதிக்கப்பட்டவையாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஹஜ் பில்கிரிமேஜ் செய்து கொடுத்தால் ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு லக்கியான நிறைய அட்வான்டேஜும் பெனிஃபிட் இறைவன் கொடுப்பார் அவங்களுக்கு. ஸோ தட் நிறைய பேர் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் இது கட்டாயமாக பண்ணி தான் ஆகணும். எவ்ரி முஸ்லீமுடைய கட்டாய கடமையாகும். எல்லாமே அதர் தென் நிறைய டூர்ஸ் எல்லாம் போகிறாங்க, மெயின் மெஜாரிட்டி கொடுக்குறாங்க. ஆனால் ஹஜ்ஜுக்கு மெஜாரிட்டி கொடுத்து முஸ்லீம்கள் இது கட்டாய தலையாய கடமையாக பண்ணி வந்தார்னா அது ரொம்ப ரொம்ப இறைவனுக்கு சந்தோஷப்படுத்துகிற விஷயமாக கூட இருக்கும். தவறுகள் பண்ணுறாங்க, நிறைய தவறுகளெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு
இறைவன் முன்னாடி போய் ரெப்பென்டன்ஸ் கேட்கறது தான். தான் செஞ்ச தவறு மறுபடியும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி ரெப்பென்ட் பண்ணி கேட்கறது தான் ஐந்தாவது பில்லரான இஸ்லாத்தில் இது கட்டாய கடமை. இப்போ இந்த 5 பில்லருக்குமே எங்களுக்கு ஃபெய்த் வேணும். இது கட்டாயமாக நம்ம செய்து முடிக்கணும்னு என்ற ஃபெய்த் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவைப்படுது. ஸோ அது நம்ம 6th பில்லராக எடுத்துக்கலாம். அதை தஹ்வான் தான் சொல்லுவாங்க. ஸோ தஹ்வா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது இஸ்லாமிக் ப்ராக்டிஸ் பண்ணணும். 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாமை அக்கம்பனி பண்ணி போகிறது தான் 6th பில்லராக தஹ்வாவை எடுத்திருக்கோம். அதாவது ஃபெய்த் இஸ்லாமிக் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிக்கலாம். நம்பிக்கை கொள்வது இறைவன் மேலே, பிலீவ் இன் அல்லாஹ். அதுக்கப்புறம் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், மறுமை நாள் மேலே பிலீவன்ஸ் வைக்கணும். ஏஞ்சல், அதாவது இறை தூதர் மேலே பிலீவ் வைக்கணும். அதுக்கப்புறம் மெசேஞ்சர்ஸ், ப்ராஃபெட் முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மாதிரியே நிறைய ப்ராஃபெட் வந்தாங்க, அவங்க மேலேயும் பிலீவ் வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்சர்ஸ் மேலே ஹோலி புக் ஆஃப் அல்-குர்ஆன் நமக்கு அருளி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிலீஜியஸ் புக், பைபிள், தௌராத், இன்ஜீல், அதுக்கப்புறம் திருமிதி, புகாரி ஷெரீஃப், இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம ப்ராஃபெட் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிச்சாரு, ரெஸ்பெக்டும் கொடுத்தாரு. இதை ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம வாழ்நாளில் நம்ம கழிக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பிலீவன்ஸ் டிவைன் டிக்ரி மேலே, அதாவது தெய்வீக ஆணை. இதை பர்ஃபெக்டாக ஒரு முஸ்லீம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு முஸ்லீமுக்கு அடையாளம். மக்களில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, நான் முஸ்லீமாக இருக்கிற ஆக்டர் விஜயோட இஃப்தார் பார்ட்டி எப்படி ஒரு முஸ்லீம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலி நம்ம ரெஃபரன்ஸ் வச்சு தான் பேச முடியும். ஸோ தட் அப்படியே பார்க்க போனால் ப்ராஃபெட் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் ஒரு டைமில் இருக்கும்போது அவங்க வாழ்ந்த காலத்தில் ஒரு ஜூயிஸ் உமன் அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. அவங்க ப்ராஃபெட் அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ கூட இருந்த சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இவங்க இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணீங்க? ஏன்னா அவங்க இன்கம் ஹராமானது. அப்படி இருந்து ஏன் அவங்க இன்விடேஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, அவங்க அல்லாவின் கட்டளைப்படி அவங்க என்ன தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அந்த ஜூயிஸ் உமனோட இன்டென்ஷன் பியூராக இருந்தது. என்னன்னா, அவங்க சேரிட்டி அண்டு புவர் அண்ட் நீடி பர்சனுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் அதை லீட் பண்ணி லீடராக நிற்க வைக்கிறதுக்கு ப்ராஃபெட் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் அவரை இன்வைட் பண்ணதாகவும், அந்த இன்டென்ஷனுக்கு நம்ம வரவேற்கணும், வெல்கம் பண்ணணும், யாரையும் டாமினேட் பண்ணக்கூடாது ரிலீஜியஸ்லன்னு நம்ம ப்ராஃபெட் அதை அக்செப்ட் பண்ணாங்களாம். அந்த பேசிஸில் பார்க்க போனால் கட்டாயமாக ஆக்டர் விஜயோட இன்விடேஷனை மௌலானா ஹஸ்ரத்துகள் அக்செப்ட் பண்ணி இஃப்தார் பார்ட்டி எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் என்றும், இதனால ஒருத்தரோட இஃப்தார் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணனால அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி தெரிய வருது. ஸோ தட் இது ஒரு வெல்கமிங் ஆக்ட் தான். இல்லை கேம்பிளிங்கில் வின் பண்ணுறதும், இல்லை ஆல்கஹாலிக்காக இருந்தாலும் ஆல்கஹால் சம்மந்தமாக இல்லை ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்கம் ஓரியன்டாக இருந்துருச்சுன்னா அது ஹராம். அந்த நம்ம இன்விடேஷனை அந்த பார்ட்டி எப்படி அக்செப்ட் பண்ணலான்னு கேட்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபெட் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் அவர் என்ன தெரிவித்தாருன்னா சஹாபாக்களை, ஆனால் அந்த ஜூயிஸ் உமனோட ஃபெய்த் பாருங்கள், அவளோட இன்டென்ஷன் பாருங்கள், அவங்க என்ன சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அவங்க இன்டென்ஷன் என்னென்னா புவர் அண்ட் நீடி பீப்புளுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதாகவும், மற்றவங்களுக்கு ஒரு நல்ல குட்னஸ் சர்க்கம்டன்ஸில் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதாகவும் இருக்காங்க. அதுக்கு தான் எனக்கு தலைமை தாங்கி கூப்பிட்ருக்காங்க. ஸோ தட் நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு அவங்க நம்ம ப்ராஃபெட் ஒரு சமயத்தில் வெல்கம் பண்ணி போயிருக்காங்க. சிம்பிள், இஸ்லாம் இஸ் வெரி சிம்பிள் ரிலீஜியன். இதில் ஒரு பாகுபாடும் இல்லை, இதில் பொலிட்டிக்ஸும் இல்லை, ஹியூமனிட்டி தான் மோஸ்ட். ப்ரூஃப், லைட், ட்ரூ கைடன்ஸோடு இருந்தால் மட்டும் போதும். அதில் மீடியாவை இன்ட்ராக்ட் பண்ணுறதோ, பீப்புளுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதோ, பாலிட்டிக்ஸ்க்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதோ இல்லை. சேம் டைம் ராங் டூயர்ஸையும் அன்ஜஸ்டாக நடந்துக்கிறவங்களுக்கும் வார்ன் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஜாலிமூன்னு அல்-குர்ஆனில் பெயர், ஆலி இம்ரான் ரெஃபரன்ஸில் இருக்குது. ஸோ ஒருத்தரோட இன்டென்ஷன் பியூராக இருக்கணும்.
நெக்ஸ்ட் நிறைய மக்கள் கேட்ட ஒரே கொஷின் என்னென்னா, இஸ்லாம் பாலிடிக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாது, அதுக்கு என்ன பதில்னா, நம்ம ரெஃபரன்ஸ் காலத்தில் எடுத்து பார்த்தோம்னா ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் அவர் காலத்தில் சியாசான்னு பாலிடிக்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஹியூமன் பீயிங்கோட வெல்னஸ்க்கும் வெல்பீயிங்க்கும் கம்யூனிட்டியோட வெல்னஸ்க்காக மெயின்டைன் பண்ணுறது தான் சியாசா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராஃபெட் அவங்க கம்பேனியன் சஹாபாக்களை பொலிட்டிக்ஸில் நிறைய பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணார். ஏன்னா அவங்களுக்கு நல்ல மக்களுக்கு நல்லது பார்த்து பண்ணணும், கெடுதலை தவிர்க்கணும், ஸோ தட் ஹார்மிங் இல்லாத ஒரு சியாசா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப சர்வை பண்ணாராம். ஸோ ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் அவர் செப்பரேஷனே காமிக்கல. சியாசாக்கும் தீனுக்கும், ரிலீஜியனுக்கும் தீனுக்கும் ஒரு செப்பரேஷனே இல்லை. ஏன்னா அவங்க ரைட்லி கைடட் ஹலிஃபாஸுக்கும் லீடர்ஸுக்கும் கம்பேனியனுக்கும் ஒரு ரேன் பண்ணுறதுக்காக ஒரு அஃபையர் உம்மான்னு சொல்லப்படுற பீப்புளுக்காக சியாசா சட்டம் வச்சிருந்தார். ஸோ தட் இப்போ என்ன பார்க்குறோன்னா, இறைவனுக்கு பிடிக்காத ஒரு ஆக்ட் இருக்குது. அது என்ன? அந்த ஆக்ட் ஷிர்க்குன்னு சொல்லப்படுது. அதாவது சிக்னிஃபைஸ் அசோசியேட்டட் பார்ட்னர்ஸ் வித் த லார்டு. இறைவனுக்கு சப்ஸ்டிடியூஷனே பிடிக்காது. இறைவன் ஒருத்தர் தான், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது தான் இஸ்லாம். இப்போது ஆல்மோஸ்ட் என்னோடய கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இப்போது மக்கள் கேட்குற கேள்விக்கு இது பாலிட்டிக்ஸுக்காக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும், இந்த நிலைமையில் ஒருத்தர் ஒரு வெல்கமிங் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அது இஸ்லாத்தில் ஏற்கத்தக்கதுன்னா அது வெல்கம் மோஸ்ட் ஆகுது. ஸோ தட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு, மோர் வீடியோஸ்க்கு, மோர் இன்ஃபர்மேஷனுக்கு யுவர் சிம்ப்ளி லியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. ஆல்சோ ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.